ஒரு 3 வீலர் லோடு வண்டியில இருந்து அப்கிரேட் ஆவறீங்க அப்படின்னா உங்களோட ரெக்வயர்மெண்ட் என்னவா இருக்கும்? ஒரு பட்ஜெட் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு 4 வீலரா இருக்கணும், பெட்டரான மைலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஏஸ் ப்ரோ. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வீலரோட ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா டாடா நிறுவனம் டாடா ஏஸ் ப்ரோ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஏஸ் ப்ரோவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாடா ஏஸ் ப்ரோ எப்பவுமே ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியம் கேட்டகரி மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக இருக்க மாடல்லேருந்து அந்த ப்ரோ வெர்ஷன்றது ஒரு அப்கிரேடாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஏஸை காட்டிலும் ஏஸ் கோல்டை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு டவுன் கிரேட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாடலாக தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஏஸ் ஜிப் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான எடை ஏற்றக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வந்து இருக்கும். அதில் பேசஞ்சர் வெஹிக்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாடலை பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க, சரியான விற்பனை இல்லாத காரணத்தினால. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் ப்ரோ அப்படிங்கிற மாடலை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் டாடா நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் எதற்கு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மகேந்திராவில் இருக்கக்கூடிய ஜீட்டோ மாடலுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிட்டராக தான் இந்த வெஹிக்கிளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டாடா ஏஸ் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பைஃபியூல், அதாவது சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் இவி மொத்தம் 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் 40,000 ரூபா முன்பணம் கட்டினாலே இந்த வெஹிக்கிளை உங்களால் வாங்க முடியும். 40,000 முன்பணம் கட்டினா இஎம்ஐ அதிகமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிளோட இஎம்ஐ அப்படிங்கிறது பர் டேக்கு ஒரு நாளைக்கு 393 ரூபா நீங்கள் இஎம்ஐக்குன்னு எடுத்து வச்சாலே போதும், உங்களால் ஈஸியாக இஎம்ஐ வந்து கட்டிட முடியும். அதெல்லாம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளோட கேபின்ல இருந்தே ஆரம்பிப்போம். இதோட கேபின் பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் டெஸ்டட் கேபின் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைட்டுக்கு மேலே வந்திருக்க கவுல் மட்டும்தான் வந்து பிளாஸ்டிக், இந்த கிரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏஸ் ப்ரோங்கிற பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைஃபியூலுக்கான பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய பம்பர்ஸ் வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்க பம்பர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஃபாக் லேம்பும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா டாடா ஏஸ்னாலே இந்த ரவுண்ட் ஷேப் ஹெட்லைட் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் ஹெட்லைட்ஸில் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பிளாக் கலரில் கிரில் பார்த்தீங்க அப்படின்னா வடிவமைச்சிருக்க விதம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேபின் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிராஷ் டெஸ்டட் கேபினாக தான் இந்த கேபின் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு கேபின் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. விண்ட்ஷீல்டு ஒரு வைடராக இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் வைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது. வாங்க நம்ம அப்படியே சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸு. டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85 டிகிரி வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இண்டிகேட்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஏர் ஃபில்டருக்கான அந்த ஸ்நாக்களும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கோட லென்த் 3560 mm, வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1800 mm, ஹைட் வந்து 1820 mm, வண்டியோட அகலம் வந்து 1497 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தொட்டி சைஸுக்கு வந்தீங்க அப்படின்னா 6.5 4.5 தொட்டி சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேலோட கெப்பாசிட்டிங்கிறது 750 கிலோ. ஸோ வெஹிக்கிளோட ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்மளே வந்து கலட்டி க்ளீன் பண்ணலாம். ஸோ க்ளீன் பண்ணுற மாதிரி கிளிப் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கழட்டி க்ளீன் பண்ணுறது அந்த லெவலுக்கு அட்வைசபிளாக நான் வந்து சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் விடும்போது கம்பெனிலேயே க்ளீன் பண்ண வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் ஏர் ஃபில்டரை மாற்றிடுறது ரொம்பவே நல்லது. இந்த வெஹிக்கிளோட இன்னொரு அட்வான்டேஜான விஷயம், அதை டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். என்னென்னா இந்த வெஹிக்கிளில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 4 வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்பர்சன் ஸ்டட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் காயில் ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டிரைவர் கம்ஃபோர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரோடே இப்போ கடந்து வந்த ரோடே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரோடு தான். கம்ஃபர்டபுளாகவே நம்மளை வச்சுக்குது. ஆனால் யூஸ்வலாக கமர்ஷியல் வெஹிக்கிளில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்?
எத்தனை பட்டை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் இது வந்து பட்டையெல்லாம் வந்து கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய காம்படிஷன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது பர்டிகுலர் பேலோடு கெப்பாசிட்டிக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். 750 கிலோ இதோட பேலோடு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ GVW பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு 1460, பைஃபியூலுக்கு 1535 கிலோ இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பட்டையெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு அதிகமான லோடு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து முடியாது. அந்த 750 கிலோவில் இருந்து அதிகபட்சம் ஒரு 1.25 டன்னு வரைக்கும் வேணால் இதில் நீங்கள் ஏற்றலாம். இது வந்து அதிகபட்ச எடை. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இதோட சஸ்பென்ஷன் வந்து தாங்குற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த சிட்டிக்குள்ளே பயன்படுத்துவோம்ல, நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, இல்லை உங்களோட ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த எடையை ஏற்றிட்டு போகிறதுக்கான ஒரு வாகனமாக இது வந்து இருக்கும். சிட்டிக்குள்ளே நகரக்கூடிய பொருட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கான ஒரு வாகனமாக இருக்கும். நீங்கள் வந்து கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த லைட் வெயிட்டாக கேரி பண்ணக்கூடிய இடங்களில் இந்த வாகனத்தை தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த பயன்பாட்டுக்காக தான் இந்த டாடா ஏஸ் ப்ரோவை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கலாம், நீங்கள் ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய ஹாலோஜன் டெயில் லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது, ஸ்பேர் வீல் கீழே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து தெரியுது. தொட்டா சுற்றும் போல். ஆக்சுவலாக வண்டி ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மேபி சூடாக இருக்கும் போது கையை வந்து வைக்கக்கூடாது. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா வெஹிக்கிளையும் பார்க்கக்கூடிய டோர்ஸ் தான். ஸோ ஈஸியாக அவங்களால ஓப்பன் பண்ணிக்கலாம் முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளில் தொட்டி கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது மேலேயே உங்களுக்கு தொட்டி வந்து கட்டி கொடுப்பாங்க. எக்ஸஸாக பே பண்ணுறீங்க, இல்லை கோச் பாடியாக எடுக்கிறீங்கனாலும் இதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கோச் பாடியாக உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னு போது இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டிக்கு எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பம்பர் மாதிரி சேஃப்டிக்கு இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக ஏஸு இதெல்லாம் பாடி கட்டுறவங்களும் தெரியும். பாடி கட்டும் போது இந்த சைட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கட்டுவாங்க, இந்த சைட்லேயும் எக்ஸ்ட்ராவாக வந்து கட்டுவாங்க. அது மாதிரி கட்டினீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி எல்லாமே இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கான டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி டேங்க் எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. சிஎன்ஜி டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் மாண்டேஜில் வந்து பார்க்கலாம் சிஎன்ஜி டேங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ சிஎன்ஜி டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கெப்பாசிட்டி வந்து 60 லிட்டரு. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8.5 கிலோலேருந்து 10 கிலோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷரை பொறுத்து வந்து பிடிக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் வந்து சிஎன்ஜிக்கு வந்து 30லேருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 10 கிலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு 350 கிலோமீட்டர், 300 to 350 கிலோமீட்டர் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். 8.5 கிலோ ஃபில் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கேரண்டியாக அவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நீங்கள் ஏற்றக்கூடிய எடையை பொறுத்து மைலேஜ்லேயே மாறுதல்கள் இருக்கும். வாங்க இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி என்னன்றதை பார்ப்போம். இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரியரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டாடா ஏஸில் வந்து ஃப்ரண்ட்டில் சீட்டுக்கு கீழே வந்து இன்ஜின் இருக்கும். பட் இதோட இன்ஜின்றது கீழே பின்னாடி இருக்கிற மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சிலிண்டர் 694 சிசி கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் அண்ட் பைஃபியூல் ரெண்டுத்துலேயும் சேம் இன்ஜின் தான். பட் பவர் அண்ட் டார்க்கில் மட்டும் வித்தியாசங்கள் இருக்குது. பெட்ரோலுக்கு 30 ஹார்ஸ் பவரும் சிஎன்ஜிக்கு 25 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையிலையும், டார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோலுக்கு 55 சிஎன்ஜிக்கு 51 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இயங்கக்கூடிய இன்ஜின் தான். வாட்டர் கூலிங், அதாவது ரேடியேட்டர் இருக்கக்கூடிய லிக்விட் கூலிங் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சிஎன்ஜி வெர்ஷனில் நீங்கள் பெட்ரோல் டேங்க்கில் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த வெஹிக்கிள் சிஎன்ஜிலே ஸ்டார்ட் ஆகி சிஎன்ஜிலே ரன் ஆகிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. சிஎன்ஜிக்காக நிறைய சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரீ வெற்றி டாடா மோட்டார்ஸ் தஞ்சாவூர். ஸோ அவங்க தான் நமக்காக இந்த வெஹிக்கிள் ரிவ்யூக்கு வழங்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஸ்பெஷல் ஃபினான்ஸ் ஸ்கீமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம். அதை தான் வீடியோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டாடா ஏஸ் வாங்குறீங்க இல்லை ஏஸ் ப்ரோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது டிஸ்பிளேல தெரியிற நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே விலர்ஸ், வெஹிக்கிளோட கேபினுக்கு வருவோம். ஆக்சுவலாக கேபின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியான ஒரு கேபினாக தான் இந்த கேபின் வந்து வடிவமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு பேசஞ்சரும் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஜீட்டோவில் வந்து பேசஞ்சர் வந்து இருந்துச்சு, பட் இப்போ வரது கிடையாது. பட் இதில் ஒரு பேசஞ்சர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ட்ரிப்லாம் அடிக்கிறாங்களே, ஸோ ஆட்டோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்கூல் ட்ரிப் அடிக்கிறதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த வெஹிக்கிள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் டேஷ்போர்டு எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இருக்கிறதுலே ஸ்டியரிங் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி ஸ்டியரிங் தான், பவர் ஸ்டியரிங்லாம் வந்து கிடையாது.
கியர் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் மவுண்டட் கியர் லிவர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கிளஸ்டர் நீங்கள் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸ்பீடு டிஜிட்டலில் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி எவ்வளோ இருக்குது, பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். கியர் ஷிஃப்டர் அட்வைசர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கிளியராகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் ஸ்விட்ச் பண்ணுற ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் டம்மி. அதுமாதிரி ஹெட்லைட் அட்ஜஸ்டபிள். இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னும் போது உங்களால் மியூசிக் சிஸ்டம் ஏதாவது வாங்கி வச்சுக்கவும் முடியும். பட் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன்லாம் வந்து டோரில் வந்து கிடையாது. நீங்கள் ஸ்பீக்கர் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஒரு குட்டியான சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முன்னாடி அது மாதிரி பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடு பிடிச்சி ஏறதுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சைடு வந்து கிடையாது. அதே மாதிரி டில்டபிள் ஸ்டேரிங் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். பட் ஓகே, நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். லெக் ரூம் ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி ஹெட் ரூமும் ஓரளவுக்கு ஓகே. ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன்லாம் இல்லாத ஒரு சீட்டு தான். பட் ஒரு பெஞ்ச் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேர் வந்து உட்கார முடியும். ஸோ கேபின் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சிட்டி பயன்பாட்டுக்கு தகுந்த ஒரு கேபின் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லாங் ரைட்லாம் போறீங்க அப்படின்னா கேபின் கம்ஃபர்ட் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. பட் அது மாதிரி இது வந்து இல்லை. ஒரு சீட் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் சீட்டை அப்படியே பிடிச்சி ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. சிட்டி பயன்பாட்டுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லுவேன் டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஹைவே பயன்பாட்டும் இருக்குது. அதாவது ஒரு 60-70 கிலோமீட்டர் ஹைவேலாம் ட்ராவல் பண்ணி வருவீங்க. உதாரணத்துக்கு நான் தஞ்சாவூருக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஏஸ் ப்ரோ பாருங்கள். தஞ்சாவூரை தாண்டி போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு திருச்சியில் போய் எடுத்துகிட்டு வரணும். இந்த வெங்காயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி இந்த மாதிரிலாம் போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயன்பாட்டுக்குன்னும் போது நீங்கள் ஏஸ் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். டாடா ஏஸ் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். எனிவே இந்த வெஹிக்கிளை நம்ம ஓட்டி பார்ப்போம் வாங்க. ஸோ வெஹிக்கிளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட கீ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு மெக்கானிக்கல் கீ தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வெஹிக்கிளோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் கியர் லிவர்ஸ் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க பெருசாக இந்த ஷேக் ஆகிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகலை. யூஸ்வலாக வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளில் அப்படி ஸ்டார்ட் ஆகும் தான் இருக்குது. அப்படி கரெக்டாக ஆடி ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த மாதிரிலாம் வந்து இதில் வந்து இல்லை. ஸோ ஒரு இன்ஜின் வந்து பின்னாடி இருக்குது அப்படிங்கிறனால வைப்ரேஷனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேபினில் வந்து தெரியல. பட் நம்ம ஜீட்டோ ஓட்டும் போது ஐடலில் அந்த வைப்ரேஷன் வந்து தெரிஞ்சிச்சு. பட் இந்த வண்டி நல்லா ரிஃபைண்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஜீட்டோ ஆக்சுவலாக வந்து டீசலு, பட் இது வந்து பெட்ரோல். யூஸ்வலாக டீசலை காட்டிலும் பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து இன்னும் ஸ்மூத்தராக வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து பைஃபியூல் தான் ஓட்ட போகிறோம். பட் சிஎன்ஜியில் ஓட்டலை, பெட்ரோலில் தான் வந்து ஓட்ட போகிறோம். சிஎன்ஜி வந்து டேங்க் வந்து எம்டி ஆகிடுச்சு நாங்கள் ஓட்டிட்டு வரும்போதே. ஆக்சுவலாக சிஎன்ஜியில் ஓட்டுறதுக்கும் பெட்ரோலில் ஓட்டுறதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசமே பார்த்தீங்க அப்படின்னா தெரியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நீங்கள் நம்ம ஓட்டுவோம். இப்போ நம்ம ஓட்டுறது வந்து ரொம்ப அந்த சிட்டிக்குள்ளே அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் இது. ஜஸ்ட் நான் ஆக்சிலேட்டர் கொடுக்காம வெறும் காலை மட்டும் எடுக்கிறேன். எந்த லெவலில் டார்க் இருக்குன்றதை பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நல்லாவே இருக்குது டார்க்கு. அதே மாதிரி எல்லா கியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளில் டார்க் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வச்சுக்குது நம்மளை. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வெஹிக்கிள் வந்து ஓட்டவும் முடியுது. மேடு பள்ளத்தில் விடும்போது இப்போ நான் ஓட்டிட்டு போகிற ரோடே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரோடு இல்லை, பள்ள மேடாக இருக்கிற ஒரு ரோடு தான். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு காரில் போனால் எந்த லெவலில் கம்ஃபர்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்லலாம் வந்து நம்மளால் வந்து போக முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் தான். ஐடலில் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பட் வண்டி ஓட்டும் போது அந்த பவர் ஸ்டேரிங் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்கிற ஃபீல்லாம் வந்து இல்லை. மேபி லோடு வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டைட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த வண்டியோட டார்க் பாருங்களேன், அப்படியே ஸ்பீடா மீட்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சல்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ஏறிடுது. இப்போ நான் ஃபுல் ஆக்சிலேட்டரில் இருக்கேன். பிக்கப் பயங்கரமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 58 போகும்போது டவுன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிளை வந்து ப்ராப்பராக டியூன் பண்ணாங்கன்னா ஒரு 80 வரைக்கும் போகிற மாதிரி வந்து பண்ணலாம். பட் இவங்க வந்து இந்த மாதிரி சின்ன வண்டி சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னும் போது ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த லிமிட்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்ட முடியுது. ஒரு பிகினராலேயே இந்த வெஹிக்கிளை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும், ஓட்ட முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கடை வச்சிருப்பாங்க, கொள்ளுவாங்க, அவங்களுக்கு பெருசா பாத்தீங்க அப்படின்னா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நம்மளால ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளை ஓட்ட முடியுமா அப்படின்லாம் அவங்க நினைப்பாங்க. அப்படி இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேணாம். ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டினதுல எனக்கு கிடைச்ச அனுபவம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினோட வைப்ரேஷன் கம்மியா இருக்கு, கிளட்ச் ரொம்ப லைட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இனிஷியல் அந்த டார்க் எல்லாமே வந்து பெட்டரா இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. வித்தவுட் லோடுல ஒரு 55 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு வந்து போற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து ஐடல்ல டைட்டா இருந்தாலும் வெஹிக்கிள் ஓட்டும் போது பெரிய பிரச்சனையா வந்து தெரியல. ஈஸியா ஓட்டுற வகையில தான் இந்த வெஹிக்கிளை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மைனஸா நான் ஓட்டுனதுல நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, சீட் வந்து அந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. மேபி இது ஒரு சிட்டிக்கான பயன்பாடு இருக்கக்கூடிய வாகனம்ன்றனால அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த வண்டி ஓட்டுனதுல சின்ன மைனஸா பட்டுச்சுன்னா, அந்த கியர் ஷிஃப்டிங், கேபிள் ஷிஃப்டர் இருக்கக்கூடிய கியர் ஷிஃப்டர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் இது ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டா இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி கொடுக்குது. மேபி இந்த வண்டியில ப்ராப்ளமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஓட்டுனதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஸோ இந்த வெஹிக்கிளோட வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் 72,000 கிலோமீட்டர் அல்லது 72,000 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வாரண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும் எக்ஸ்டர்னல் வாரண்டி மூலியமாக. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம் அண்ட் ஃபினான்ஸ் விஷயத்துக்கு வருவோம். எழுதியே எடுத்துட்டு வந்துட்டேன் எவ்வளோ என்னன்றது. ஸோ அதை உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட பெட்ரோல் போறீங்கன்ற பட்சத்தில் இதோட விலை எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 4,40,000 ரூபா ஆரம்ப விலையாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஆன்ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,14,000 ரூபா வரும் ஆன்ரோடு காஸ்ட்டு. எக்ஸாக்டான ப்ரைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். பெட்ரோல் வெஹிக்கிள் போறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு முன்பணம் வெறும் 40,000 ரூபா இருந்தால் போதும். மாதத்தவணை 11,800 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 393 ரூபா ஒரு நாளைக்கான இஎம்ஐன்றது வரும். இதே பை ஃபியூல் வந்து போறீங்க, நான் எனக்கு வந்து சிஎன்ஜியோட எடுத்தால் பெட்டராக இருக்கும், பெட்டர் மைலேஜ் கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு 5,45,000 ரூபா வரும். ஆன்ரோடு விலை பார்த்தீங்க அப்படின்னா 5,78,569 ரூபா வரும். 45,000 ரூபா அதுக்கு முன்பணம் இருந்தாலே போதும். ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ 13,200 ரூபா. பர் டே கணக்கு பண்ணிங்கன்னா 440. ஸோ அதுதான் பர் டேக்கு நீங்கள் வந்து இஎம்ஐக்குன்னு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன இஎம்ஐ அப்படிங்கிறது 60 மாதத்திற்கான இஎம்ஐ வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வாங்குகிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடுங்கிறது மேண்டட்ரியாக கேட்பாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சொந்த வீடு இருக்கிறவங்க யாராவது கேரண்டராக சைன் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வெஹிக்கிள் எடுத்த ட்ராக் இருந்தாலும் அது இன்னமும் பெட்ரு. இன்னும் வட்டி விகிதத்தை குறைச்சி உங்களால் வாங்கவும் முடியும். வண்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களால் எடுக்க முடியும். வண்டி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வட்டி விகிதம் கம்மியாகவே உங்களால் வாங்கவும் முடியும். ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்பிளேல தெரியக்கூடிய வெற்றி டாடா ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போதும் சொல்கிறது தான், இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கை நான் இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்துருக்கேன். இந்த வெஹிக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாராவது தெரிஞ்சால் அவங்கள்ட்ட இதை பற்றி இன்னும் மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க.